தமிழகத்தில் வரும் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலை முன்னிட்டு தேமுதிகவுக்கு ஒரு எம்பி-இடம் வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக பொருளாளர் எல். சுதீஷ் மாநிலங்களவைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உறுதியாகி வருகிறது. திமுக ஏற்கனவே தனது 4 வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் அதிமுகவுக்கான 2 இடங்களில் 1 தேமுதிகவுக்காக ஒதுக்கப்படும் என நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் தருவதாக அதிமுக உறுதியளித்ததாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியிருந்தார். இதனை ஆதரிக்கும் வகையில் தேமுதிகவின் சார்பில் சுதீஷ் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துள்ளார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் வெள்ளிக்கிழமை இரவு சுதீஷ் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் பொழுது அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என முடிவெடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக அதிமுக ஆலோசனைக் கூட்டங்களில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சுதீஷுக்கு இது முதல் முறையான எம்பி வாய்ப்பு ஆகும். கடந்த 2006 முதல் பல்வேறு சட்டமன்ற, மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்டும் வெற்றி பெறாதவர் அவர். ஏற்கனவே விஜயகாந்தின் முக்கிய ஆதரவாளராக தேமுதிக இளைஞர் அணியில் இருந்து தொடங்கி பொருளாளர் பதவியை எட்டியுள்ளார். இதேபோல கடந்த 2013ஆம் ஆண்டில் தேமுதிக முதல் முறையாக மாநிலங்களவை சீட்டை நோக்கி முயன்ற பொழுது தோல்வி கண்டது. அதன்பின் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்களவையிலும் வெற்றி பெற முடியவில்லை. அந்த வரலாற்றை தாண்டி இப்பொழுது ராஜ்யசபாவுக்கு ஒரு உறுப்பினரை அனுப்பும் வாய்ப்பு தேமுதிகவுக்கு கிடைத்திருக்கிறது. சுதீஷ் போட்டியிடாததற்கு பின்னணியாக 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கொடுத்த உறுதிதான் காரணம் என்று அவர் சில வாரங்களுக்கு முன் கூறியிருந்தார். இந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தேமுதிகவின் முதல் மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு செல்லவிருக்கிறார் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ்.